வணக்கம். நியூசிலாண்டில் எல்லாருக்கும் வந்து பார்க்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுல ஒரு ஆர்வம் இருக்கும். பாருங்கள், இது பார்க்கு. இதில் மோஸ்ட்லி இங்கே வந்து நியூசிலாண்டில் எல்லா பார்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைடு, ஸ்விங்கு இதெல்லாம் காமனாக இருக்கும். இந்த பார்க்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதில் ஒரு ஸ்கல்ப்சர் சிலை ஒன்று வச்சுருக்குறாங்க. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. நம்ம ஒரு ஓணம் மாதிரி தான் இருக்குது இது. எஸ், சூப்பர். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே சைல்ட் சேஃப்டி டோர் இருக்குது. சூப்பர். இங்கே வந்து கிட்ஸுக்கு வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடுறதுக்கு வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், சுற்றி விட்டு விளையாடுற மாதிரி. அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குது? கிளாக். இது அழகாக பண்ணி வச்சுருக்குறாங்க. இதில் நீங்கள் பசங்க வந்து டைம் செட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். 3 இன்னர் ரோ. இதெல்லாம் நானே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த பார்க்கில். ஸோ நம்ம ஊரில் இந்த அபாக்கஸ் மாதிரி போல் இருக்குது. ஸோ மூவ் பண்ணி நம்ம கற்றுக்கலாம் போல் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? டம்பிள் பெல். ஓகே, உங்களுக்கு எதாவது தெரியுமா இந்த டம்பிள் பெல் என்ன பண்ணணுன்ட்டு? எனக்கு சத்தியமாக தெரியாது இந்த டம்பிள் பெல் என்ன பண்ணணுன்ட்டு. ஆனால் நல்லாயிருக்கு, சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது பண்ணுறதுக்கு. சின்ன பசங்க விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சவுண்டை பார்த்தீங்களா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்ட்டு? ஸோ குட்டி பசங்க வந்தால் என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், கீழே வந்து எவ்வளோ சேஃப்டிக்காக எவ்வளோ ரப்பர் மேட்டை அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பசங்க விழுந்தாலும் ஒன்றும் அடிப்படாது பெருசாக. 2 ஸ்விங் வச்சுருக்குறாங்க. தெரியல நம்ம ஊரில் இப்போ இந்த மாதிரி ஸ்விங்கெல்லாம் இருக்கான்னு தெரியல. சேஃப்டி பெல்ட்டோடு இருக்குது. இங்கே பாருங்கள், சின்ன குழந்தைங்கள ரொம்ப 2 வயசு பிள்ளைங்கள்லாம் அதில் உட்கார வச்சுட்டு நம்ம பெல்ட்டு போட்டுக்கலாம். 1 வயசு 2 வயசு வரைக்கும் அதை போட்டுட்டு இந்த சேஃப்டி பெல்ட்டை போட்டுக்கலாம். இது ஸ்டாண்டர்டு. பின்னாடி தெரியாது தான் சிட்டி, சிபிடின்னு சொல்லுவோம்ல, சிட்டி. ஓகே, கார்டன் பெஞ்ச் இருக்குது. வயசானவங்க வந்தால் உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாம். இது வழக்கம் போல் நம்ம ஒரு ஸ்லைடு தான். ஆனால் என்னென்னா, இதில் பசங்க சும்மா ஏறி உள்ளே பூந்து ஒரு டனல்லாம் வச்சு அப்படி அதில் உள்ளே பூந்து வர மாதிரி வச்சுருக்குறாங்க. சர்ப்ரைசிங்லி இன்றைக்கி வந்து இங்கே யாருமே இல்லை இந்த பார்க்கில். இது வந்து லாங் வீக்கெண்ட் அப்படின்றதுனால நிறைய எல்லாம் ஊருக்கு போயிருப்பாங்க. இங்கே வந்து ஆன்சாக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே. இங்கே பாருங்கள், இதில் வந்து இப்படி ஏறி வந்து இது ஒரு குட்டி பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. நல்லா கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கிற மாதிரி பசங்க ஃபன் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்தால் கொஞ்சம் நம்பர்ஸ் எல்லாம் சுற்றி விட்டு விளாட்றதுக்கு. அதுக்கப்புறம் உள்ளே போய் இந்த பக்கமா டனலில் கொஞ்சம் அழகாக பசங்க வந்து ஸ்லைட் பண்ணுறதுக்கு வச்சுருக்குறாங்க. இப்படியும் வந்து இங்கே லேடர் ஒன்று இருக்குது. இதுலேயும் ஏறி பசங்க வேணால் இதுலேயும் ஸ்லைட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஒரு குட்டி பார்க்கு தான். இது நியூசிலாண்டில் வந்து ஸ்டாண்டர்டே இதை விட எல்லாமே பெரிய பார்க்காக தான் இருக்கும். இது சிட்டி சைடுன்றதுனால இடம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் குட்டி பார்க்காகவே பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சீசா மாதிரி நல்லா இருக்குப்பா. ஆக்சுவலாக 4 பேர் உட்காந்து பண்ணலாம் போல் இருக்குது. சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். ஸ்ப்ரிங்கெல்லாம் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. இந்த இதோட பேஸும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கான்க்ரீட் மாதிரிலாம் இல்லாமல் ஓரளவு சாஃப்ட் கிராவல்ஸ் மாதிரி போட்டிருக்குறாங்க. அதனால் கைண்ட் ஆஃப் ரப்பர் ஃபீல் தான் கொடுக்குது எனக்கு. நான் தட்டி பார்க்குறப்பே தெரியுது பாருங்கள். என்னால் தட்ட முடியுது, ஒன்றுமே ஹர்ட் ஆகலை. சூப்பராக இருக்குது. இதுவும் ஃப்ளோரும். ஹாய் ஓனான். இந்த பார்க் பேர் என்னன்னு சொல்லுவேன். வெர்ஜீனியா ரிசர்வ். இது இங்கே இருக்குது பாருங்கள். எஸ், ஆக்லாண்ட் சிட்டி. சூப்பர். இதை விட பெரிய பார்க் அப்புறம் போனால் நம்ம திரும்ப பார்க்கலாம். நன்றி.